இன்றைய பாடங்கள் 2. முதலாவதாக, இயேசுவின் வழிகாட்டுதலுக்காக இயங்கும் நல்ல ஆடுகளைப் போல பணிவாக இருங்கள். நியாய தீர்ப்பில் நல்ல மேய்ப்பர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறார். அவர் ஏன் நம்மை செம்மறி ஆடுகள் என்று அழைக்கிறார் என்று பார்ப்போம். அவை மிகவும் பணிவானவை, கீழ்ப்படிதலுள்ளவை, மேய்ப்பரை பின்பற்றுகின்றன. மேலும் நாம் வெள்ளாடுகளாக இருப்பதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவை மேய்ப்பர் இல்லாமல் சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றன. மேலும் அவை தங்கள் மேய்ப்பனுக்கு எதிராகவும் திரும்பலாம். செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் ஒரு பொதுவான நடத்தையை கொண்டுள்ளன. அவை ஒன்றையொன்று பின்தொடர்கின்றன. இது மந்தை என்று அழைக்கப்படுகிறது. செம்மறி ஆடுகளில் இறுக்கமாக நிரம்பிய மந்தைகள், வெள்ளாடுகளில் தளர்வான மந்தைகள். இது மந்தைகள் பாதுகாப்பிற்காக ஒன்றாக இருக்க உதவும் ஒரு உள் உணர்வை குறிக்கிறது. அமைதியான செம்மறி ஆடுகள் ஒன்றையொன்று பின்தொடர்வது ஒரு நல்ல சமூக செயல். ஆனால் கலகக்கார ஆடுகள் ஒன்றையொன்று பின்தொடர்வது மேய்ப்பருக்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இயேசுவின் எச்சரிக்கை இருந்த போதிலும் புதிய தலைமுறை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு குடும்பம் அல்லது சமூகத்திற்குள் ஒரே நேரத்தில் செம்மறியாடு போன்ற அன்பும் வெள்ளாடு போன்ற வெறுப்பும் கொண்ட உறவுகளை அதிக அளவில் கொண்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உண்மையிலேயே கடவுளை பின்பற்றுகிறீர்களா? அவரை மட்டுமே நம்புகிறீர்களா? அல்லது கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் உங்கள் இதயத்துடன் உலகத்திற்கு முன்பாக ஒரு கபட நாடக நடிகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த எதிர்மறையும் இல்லாமல் கிறிஸ்துவின் மந்தையாகிய உண்மையுள்ள செம்மறியாடுகளாக ஒன்றாக வாழவும் அன்பை மட்டுமே பரப்பவும் பாடுபடுவோமாக. 2வது சிந்தனையாக, நாமே உலகம், நாம் அவருடைய குழந்தைகள். வறுமையின் பொதுவான நிலையை போக்க உதவுங்கள். அவ்வாறு செய்ய உங்களிடம் ஆன்மீக வறுமை இருக்க வேண்டும். அன்னை தெரேசா, கல்கத்தாவின் அன்னை தெரேசா தனது ஆன்மீக வறுமைக்கு பெயர் பெற்ற ஒரு சபை தலைவருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசுவுக்காக தனது முழு வாழ்வையும் ஒப்படைக்கிறார். அவர் ஒரு அடக்கமான செம்மறி ஆடாக வாழ்ந்தார். ஆனால் ஏழைகள், அனாதைகள் மற்றும் முடவர்களின் மந்தைக்கு உள்ளூர் மேய்ப்பராக இருக்கும் கடவுளின் பரிசை பெற்றுக்கொண்டார். ஒரு முறை அவர் கூறினார், சில நேரங்களில் நம் ஏழை மக்கள் பட்டினியால் இறக்க வேண்டியிருந்தால் அது கடவுள் அவர்களை பற்றி கவலைப்படாததால் அல்ல, ஆனால் நீங்களும் நானும் கொடுக்காததால். அவர்களுக்கு அந்த உணவை கொடுக்க, அந்த ஆடையை கொடுக்க கடவுளின் கைகளில் அன்பின் கருவிகளாக நாம் செயல்படாததாலேயே. ஏனென்றால் கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை துன்பகரமான மாறுவேடத்தில் வந்த பொழுது நாம் கிறிஸ்துவை அடையாளம் காணவில்லை என்றார். நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்காக ஒரு முழுமையான உலகத்தை உருவாக்க வேண்டும். மேலும் இயேசுவை பார்ப்போம், உணர்வோம், நம் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் அவருக்கு சேவை செய்வோம். அப்பொழுதுதான் அவருடைய அறிவிக்கப்படாத தீர்ப்புக்கு நாம் தயாராக இருப்போம். ஆமென்.